102 ஆண்டு நம்பிக்கை. எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,259 காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஹையின் பார்க்குறப்ப 23,279 வரைக்கும் வந்து, லோ 23,104 வரைக்கும் வந்து, முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 119 புள்ளிகள் அதிகரித்து 23,242 வந்து முடிஞ்சிருக்கு. என்எஸ்சியில் மொத்தம் இன்னைக்கு ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,396, அதில் அட்வான்ஸ் 2,380, டிக்ளைன் 904, அன்சேஞ்சு 112, அப்பர் சர்க்கியூட் 101, லோயர் சர்க்கியூட் 91, 52 வீக் ஹை 78, லோ 51. இன்னைக்கு என்எஸ்சியில் செக்டாரல் இண்டிசஸில் நிஃப்டி ஆட்டோ 1.34%, நிஃப்டி பேங்க்கு 2.09%, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்கு 3.62%, நிஃப்டி பிரைவேட் பேங்க்கு 1.64% உயர்ந்து காணப்பட்டுச்சு. அடுத்து சென்செக்ஸ் வந்தோம் அப்படின்னா 394 புள்ளிகள் அதிகரித்து 73,918 வந்து முடிஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு 0.03% சரிஞ்சு 1,54,732 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.22% அதிகரித்து ஜூலை மாத ஒப்பந்தம் 2,46,938 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. காப்பர் 0.78% அதிகரித்து ஜூன் மாத ஒப்பந்தம் 1,346 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 2.02% சரிஞ்சு 8,531 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, வருங்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பொருளாதார நிபுணர் ரெஜித் தாமஸ் சார்ட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 119 புள்ளிகள் அதிகரிச்சு முடிஞ்சிருக்கு நிஃப்டியில. இப்ப நேத்து ஒரு பெரிய வீழ்ச்சி தான், எப்படி சார் பாக்குறீங்க? முக்கியமா என்னன்னா, நேத்து இது வரைக்கும் இல்லாத ஒரு லெவல்ல வந்து நேத்து ஒரு லோ கிரியேட் ஆனது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் 23,070 அப்படின்ற ஒரு லெவல்ல கிரியேட் ஆகி அப்கோர்ஸ் சப்சிக்வென்ட்லி அதை விட ஹையரா க்ளோஸ் செய்யுது. ஸோ இன்னைக்கு வந்து ஏன்னா அந்த ஏரியால வந்து நமக்கு குறிப்பிடத்தக்க சப்போர்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதோட லோவர் சப்போர்ட்ஸ் தான் இருக்கு. அதாவது 22,958 இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு அச்சம் முதலீட்டாளர்கள் மனதில் இன்னைக்கு இருந்திருக்கலாம். சந்தை வந்து அந்த லெவல் ஹோல்ட் ஆகி இன்னைக்கு வந்து அதை விட குறைவாக வீழ்ச்சி இல்லை, பட் ஒரு மாதிரி கன்சாலிடேஷன் ரேஞ்சுக்குள்ளதான் சந்தை இன்னைக்கு மொத்தமாக ட்ரேட் செய்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போனால் ஐ திங்க் ஹை வந்து 23,279, லோ வந்து 23,104. ஸோ அபவுட் 140, 150, 170 பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு மொத்த ரேஞ்சிலே இருந்திருக்கு. க்ளோஸ் செய்யும்போது 23,242 அப்படின்ற ஒரு க்ளோஸ். ஸோ கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியர் க்ளோஸ். ஏன்னா ஒரு நல்ல புல் பேக் ரேலி, அதாவது ஒரு 11 மணில இருந்து நீங்க சந்தையோட போக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி மூட்ல தான் இருந்தது. ஏன்னா ஒருவேளை அங்க ஈரான் இஸ்ரேல் போர் வந்து நிரந்தரமாக ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்டுக்குள் வந்து முடிந்துரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு சந்தைக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல வந்து அது ஐ திங்க் இட் கிரியேட்டட் டீசன்ட் மூவ் அப். ஸோ அப்படி இருந்து பார்க்கும்போது சரி, நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கும், இந்த வாரம் நம்ம இதை எப்படி கவனிக்க வேண்டும் அப்படின்றது நம்ம பார்க்க போகுமானால், முக்கியமாக கீ சப்போர்ட் வந்து நான் இன்னும் வந்து 22,950 ஒரு கீ சப்போர்ட்டாக வைப்பேன். இன்ஃபேக்ட் ஃப்ரம் தேர் அங்கிருந்து 23,000 வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அதே போல ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,300, 23,350 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை தாண்டி விட்டால் நமக்கு அடுக்கடுக்கா நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது. ஸோ 450, அதுக்கப்புறம் 500 to 600 வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 23,750 லெவல்ஸ், 780 லெவல்ஸ் தாண்டுற வரைக்குமே சந்தையோடைய ஏர்முகமான போக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா தான் இருக்கும். ஸோ இந்த வாரத்துக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 23,300 தாண்ட வேண்டும். 23,300 தாண்டி விட்டால், அந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி விட்டால் ஐ திங்க் 23,600 வரைக்கும், 23,600 வரைக்கும் செல்கின்ற ஒரு வாய்ப்பு சந்தைக்கு இருக்கிறது. இந்த வாரம் வாரத்தோட 2வது நாள் சார், எப்படி சார் இருக்கும்? ஏற்றமா இருக்குமா இல்ல இறக்கமா இருக்குமா இந்த வாரம்? மோஸ்ட்லி கொஞ்சம் வாலட்டைலா இருக்கக்கூடிய ஒரு வாரமா தான் நான் எதிர்பார்க்கிறேன். காஷியஸ்லி புல்லிஷ் அப்படின்றது சொல்லலாம். சோ ஒரு ஏர்முகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அமைய நம்ம காத்திருக்கிறோம். அதோடைய முதல் 2 நாட்கள் அந்த மாதிரி ஒரு சூழல் நமக்கு அமைஞ்சிருக்கிறது. ஸோ காஷியஸ்லி புல்லிஷாக இருக்கக்கூடிய ஒரு சந்தைக்குள்ள அடுத்த 3-4 நாட்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் முக்கியமா குளோபல் கியூஸ் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க வேண்டும். பட் முக்கியமா நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த ஹையர் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அருகில சில ப்ராஃபிட் புக்கிங் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இது வரைக்குமே அப்படிதான் ட்ரெண்டா இருந்திருக்கிறது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஏற்கனவே பேச ரெசிஸ்டன்ஸ் அருகில் சந்தை செல்லும் பொழுது டெஃபினட்டாக ப்ராஃபிட் டேக்கிங் போட்டு
என்ன நடக்கும். ஸோ கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும். பட் ஐ திங்க் காஷியஸ்லி புல்லிஷ் அப்படின்றத என்னோட எதிர்பார்ப்பாக நம்ம சொல்லலாம். இன்னைக்கு செக்டரல் இண்டிசஸ்ல பேங்க் செக்டார் நிஃப்டி பேங்க் ஒரு 2%, பிஎஸ்யூ பேங்க் வந்து ஒரு 3.5% மேல, பிரைவேட் பேங்க் ஒரு 1.5% மேல, இதெல்லாம் பார்க்க முடியுது சார். ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்குங்களா சார்? இந்த செக்டார் மட்டும் அதிகரிச்சுக்கான ரீசன் ஏதாவது இருக்கா? குறிப்பிடத்தக்க ரீசன் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்பொழுது பேங்கிங் இஸ் ஃபேவரபிளி எக்ஸ்பெக்டட் டு டூ வெல். அதுதான் பொதுவாக காரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மோஸ்ட் அண்டர்லைங் ஒரு பொருளாதார வளர்ச்சி இல்ல கார்பரேட் growth அப்படின்றத ஒரு அண்டர்லைங் ஃபேக்டர் என்பது ஃபைனான்ஸ் இல்ல கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பேங்கிங் வேற எந்த செக்டர்லுமே டவுட். இப்போ ஆயில்ல போட முடியுமா, இல்ல எனர்ஜி செக்டர்ல முதலீடு செய்யுதா, இல்ல ஏரோஸ்பேஸ்ல போகுதா, ஏன்னா எல்லாமே தான் இறக்கத்துல இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும்பொழுது பேங்க்ஸ் இந்த சீசன்ல கொஞ்சம் ரிலையபிலிட்டி தரக்கூடிய ஒரு செக்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக ஒரு காரணியாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். பிளஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவதற்காக ஆர்பிஐ எடுத்திருக்கக்கூடிய ஒரு சில மெஷர்ஸ் வந்து ஃபாரின் கேபிட்டல் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அண்ட் அதோட பிகெஸ்ட் பெனிஃபிஷரி வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டரா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல டெஃபினெட்லி பேங்கிங் கொஞ்சம் ஃபேவர்ட் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செக்டராக இருக்கிறது. பட் அதை தவிர்த்து ஐ திங்க் பெரிய அளவுல எக்ஸப்ஷனல் ரீசன்ஸ் அப்படின்றது கிடையாது. பட் ஐ திங்க் தீஸ் ஆர் த மோர் அண்டர்லைங் ஃபேக்டர்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். சரி, எந்த செக்டர்ல சார் அதிகமா மணி ஃப்ளோ இருக்கு? ஓகே, முக்கியமா இப்போதைக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் பினான்சியல்ஸ் ரியாலிட்டியில கொஞ்சம் மணி ஃப்ளோ வந்ததாகவும், அதே போல ஃபார்மா டோட்டலி டிஃபென்சிவ் செக்டர் நம்ம சொல்றோம். பட் ஃபார்மா இஸ் அப்பேரண்ட்லி எமர்ஜிங் கொஞ்சம் மணி ஃப்ளோ வர மாதிரியும், அதே போல கன்சியூமர் ஃபேசிங் செக்டர்ஸ், அது கன்சம்ஷனா இருக்கட்டும் கன்சியூமர் ஃபேசிங்கா இருக்கட்டும், எல்லாமே மணி ஃப்ளோ வந்திருக்கு. அதே சமயத்துல ஐடி அண்ட் மெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் மிக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சதாக என்னோட வியூ பாயிண்ட்ல இருக்கிறது. ஸோ ஐடி பிகாஸ் ஆஃப் ஏஐ சேலஞ்சஸ், சில நாள்ல ஏற்றம் சில நாள்ல இறக்கம், அந்த த்ரெட் அதை பத்தி பேசும்பொழுது இல்ல ஏஐயோட த்ரெட் பெரிய அளவுல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து அது பேசப்படும் போது, இல்ல ஒரு புதிய டூல் ரிலீஸ் பண்ணும்போது டெஃபினட்டா ஐடி செக்டருக்கு ஒரு பாதிப்பு வர்றதை நம்ம பார்க்கிறோம். மெட்டல் ஆல்சோ ஷோன் இப்போ ரீசென்ட் டைம்ல ஒரு மிக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்கு. பட் மணி ஃப்ளோ பிரைமர்லி ஐ திங்க் பேங்கிங் அண்ட் பினான்சியல்ஸ், ரியாலிட்டி, ஃபார்மா, கன்சியூமர் ஃபேசிங் இருக்கக்கூடிய பொதுவா எல்லா செக்டர்ஸுமே கொஞ்சம் மணி ஃப்ளோ வந்திருக்கு. சார், இப்போ இருக்கிற விலையில ரொம்ப கவர்ச்சியா இருக்கிற ஒரு 4-5 பங்குகளை சஜஸ்ட் பண்ண முடியுமா சார்? சந்தையே கவர்ச்சியானதானே இருக்கு சரி இல்லையா? சந்தையின் கவர்ச்சி இன்னும் முடியவே இல்லையா? சோ ஐ திங்க் ஒரு இறக்கத்துல பை லோ செல் ஹை இஸ் ஈஸியஸ்ட் ப்ராஃபிட். லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ரூட் வந்து பை லோ செல் ஹை அப்படின்னு தான் சொல்றோம். சோ விலை வந்து நல்ல இறக்கத்துல நேற்றைய தினமெல்லாம் நல்ல லோ பிரைஸ் கிடைச்சிருக்கக்கூடிய நிறைய பங்குகள், இண்டெக்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸ், ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்ஸ் நிறைய இருந்திருக்கிறது. பட் நீங்க கேட்ட மாதிரி அதிகமா ஒரு அப்பீலிங்கா இருக்கிறது வந்து ஐ திங்க் HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், அதே போல LNT ஐ திங்க் வெரி அட்ராக்டிவ் ரேட்ஸ், அதே போல சன் ஃபார்மா, டைட்டன், இதெல்லாம் மீடியம் டு லாங் டேர்ம் நீங்க எதிர்பார்க்கறதா இருந்தா இதெல்லாமே கவர்ச்சியான லெவல்ஸ்ல இருக்கக்கூடியதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சிறப்புங்க சார், டீட்டெயிலா சில விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சுபி. உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க SBS நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும். இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.